ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம டெம்பரரி பெர்மிட் ஆன்லைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம நார்மலாக பெர்மிட் போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த பார்டரில் போயிட்டு நம்ம பெர்மிட் போடுவோம். அந்த மேனுவலாக பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம ஆன்லைன் பெர்மிட் போடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வசதிகள் வந்து போச்சு. பரிவாகன் சைட்டில் போயிட்டு நம்ம ஈஸியாகவே ஆன்லைன் பெர்மிட் போடலாம். நம்ம டைரெக்டாக போனீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா பைசா ₹100 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஏஜென்ட் மூலியமாக போட்டாங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட இருந்து ஒரு ₹200 ₹300 எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஆன்லைனில் போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது, அந்த எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஆன்லைன்ல போறதுனால நம்மளோட நேரத்தையும் நம்மளோட பைசாவையும் நிறைய சேமிக்க முடியும். அதாவது நம்ம இப்போ ஆன்லைன்ல போறல டைரக்டா போறோம் அப்படின்னாக்கா போற இடத்துல நிறைய கூட்டம் இருக்கலாம். சில டைம்ல ஆபீசர் இருக்க மாட்டாங்க. சில பேர்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் இல்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு 100 200 300 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அவங்க கேட்கறது கொடுத்தாகணும். நம்மளுக்கு வேற வழி இல்லாம போயிடும். அது இல்லாம நம்ம பைபாஸ்ல இருந்து நம்ம டைவர்ட் பண்ணி போக வேண்டி இருக்கும். சில ஆர்டி ஆஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மெயினான செக் போஸ்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தடாயில் இருக்கு. அந்த மாதிரி திருவள்ளூர் கிட்ட நம்ம போட்டுட்டு ரேணிகுண்டா செக் போஸ்ட் இருக்கு. திருவள்ளூர்ல போட்டுக்கலாம், இல்ல பூந்தமல்லி போட்டுக்கலாம். நீங்க ஆந்திரா போறதா இருந்தாக்கா தடாயில போறதா இருந்தா தடாயில போட்டுக்கலாம். ஆந்திரா போறதா இருந்தா அந்த சைடுக்கு. கர்நாடகா போறதா இருந்தாக்கா நீங்க பெங்களூர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் அங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க பூந்தமல்லி போகும்போதே போட்டுட்டு அங்க போய் சீல் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். கேரளா பொறுத்த வரைக்கும் புளியார செக் போஸ்ட், கன்னியாகுமரியில ஒரு செக் போஸ்ட் இருக்கும், தேனியில ஒன்று இருக்கு, கேஜி சாவடி கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த மாதிரி 3-4 கேரளா பார்டருக்கு இருக்கு. நம்மளுக்கு இந்த சவுத் சோன்ல நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கிற 3 ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி இருக்கு. பாண்டிச்சேரி அந்த ஆர்ச்சி பக்கத்தில் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் நாம போயிட்டு அங்க நின்றுட்டு போட்டுட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம டைரெக்டாவே ஆன்லைன்ல போட்டுக்கலாம். ஆன்லைன்ல போட்டால் நமக்கு இதெல்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்கு நம்ம பேச செலவு தேவையில்லை. இது எப்படி போறது டீட்டெயில்ஸாக நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஈஸியா உங்க மொபைல்ல இருந்தே நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு புக்கிங் இருக்குன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேலை தான். உங்க டாக்குமெண்ட் எல்லாம் கரண்ட்ல இருந்தா மட்டும்தான் ஆன்லைன்ல பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு பொல்யூஷன் பாரா இருக்கு, இல்ல இன்சூரன்ஸ் பாரா இருக்கு, ஏதாவது ஒன்று பார் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல பண்ண முடியும். இல்லைன்னாக்கா உங்களால பண்ண முடியாது. நீங்க டைரக்டா தான் போய் பண்ணணும். அது டாக்குமெண்ட் இருந்தால் தான், இல்லைன்னா ஃபைன் போட்டு கட்ட வேண்டியிருக்கு. எப்படி போடலாம், எப்படி பண்ணலான்றது நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம். வாங்க ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டு மீதி பேசுவோம். அதுக்காக நம்ம மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ரோட் டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ரோட் டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணும்போது இந்த ஆன்லைன் பேமெண்ட்னு வந்து பாருங்க, அது கிளிக் பண்ணாச்சுனாக்கா இந்த பரிவாகனோட வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நம்ம எந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த வண்டியோட நம்பர் அதில் பதிவு பண்ணுங்கள். நம்பர் பதிவு பண்ணும்போது நம்பர் எந்த வண்டி போனோமோ அந்த நம்பர் பண்ணிக்கலாம். நம்ம வண்டியில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டிஓ இருக்குது, ஸ்டேட் இருக்குது, இது கொடுக்க தேவையில்லை. அது வண்டி நம்பரில் மென்ஷன் ஆகிக்கும். அந்த டிக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தா அடுத்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்றது தான். இது நம்மளுக்கு தேவையில்லை. ப்ரொசீட் கொடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் சர்வீசஸ் இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த மேலே இருக்கிற அந்த டேப்களில் அதர் சர்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆன்லைன் பெர்மிட் இருக்குது. ஆன்லைன் பெர்மிட் கிளிக் பண்ணும்போது இந்த லோகின் இது வரும். அதில் நம்ம வண்டி நம்பர் திருப்பியும் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம எது கொடுத்தோமோ அந்த வண்டி நம்பர் கொடுக்கணும். வண்டி நம்பர் கொடுத்துட்டு அடுத்த ஒரு காலம் இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் நம்மளோட வண்டியோட சேஸ் நம்பரு, கடைசி 5 டிஜிட்டு சேஸ் நம்பரு என்டர் பண்ணணும். அது கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் மேட்ச் ஆகும். அதில் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தாச்சுனாக்கா நம்ம மொபைல் நம்பரு அந்த வண்டி நம்பரோட வண்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்துகிட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அது பேஸ்ட் பண்ணிவிட்டு லோகின் கொடுங்க. லோகின் கொடுத்தாச்சுனாக்கா ப்ரொசீட் கொடுங்க. நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். பெர்மிட்டு, டெம்பரவரி பெர்மிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் பாருங்கள். நம்ம பெர்மிட் டெம்பரரி பெர்மிட்னு ஓப்பன் பண்ணியாச்சுனாக்கா நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கும். நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸு, பெர்மிட் டீட்டெயில்ஸு, இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபில் டெம்பரவரி பெர்மிட்ன்ற கோலம் வந்துடுது இல்லையா, அதில் நம்ம எங்கேருந்து போகிறோன்றது இருக்குது. அலாட்மெண்ட் ஆஃபீஸு சென்னை சவுத்து இருக்குது. டேட்டு கொடுக்கலாம். 11ஆம் தேதி கொடுக்குறேன் நான். எத்தனை வாரத்துக்கு இல்லை நாளுக்குன்னு கேட்பாங்க. நம்ம 1 வீக்லின்னு சொல்லிட்டு மினிமம் போடுவோம். அந்த பக்கம் பீரியடுன்னு இருக்குது.
வீக்லின்னு கொடுக்கலாம், மந்த்லி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சார்ஜஸ் வேரியபிள் ஆகும், அவ்வளோதான். பீரியட்னு இருக்கிற இடத்துல 1 2 3 4 எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். 16 வாரம் வரைக்கும் நம்ம போடலாம். இது பீரியடுன்றது 1 வீக்குனா வீக்லி கொடுத்த இல்லையா, அது 1 வீக்குன்னு கணக்கு. மந்த்துன்னு போட்டுட்டு 1 கொடுத்தோன்னா 1 மந்த்துன்னு கணக்காயிடும். அதனால் நம்ம 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், எத்தனை நீங்கள் இந்த பக்கம் பீரியடுன்னு செலக்ட் பண்ணுற இடத்துல, பீரியடு மோடு செலக்ட் பண்ணுற இடத்துல என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கவுண்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு பேமெண்ட்டும் வேரியபிள்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 1 வீக்கு தான் 1 வீக்லின்னாக்கா 1 வீக்குக்கு தான் கொடுக்குறோம். இல்லை 2 வீக் கொடுத்தா 2 வீக் உண்டான சார்ஜஸ் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்து போகலாம். நம்ம அங்கே 2 கொடுத்துட்டேன், நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். இங்கே பாசஞ்சர் டீட்டெயில்ஸு ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எத்தனை பாசஞ்சர் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஃபில் பண்ணணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2ன்னு கொடுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இது நான் ட்ரிப்பு போகல, நம்மளுக்கு இந்த வீடியோ போடுறதுக்காக நான் இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என்னோடய பேரை போட்டுக்கலாம். 2 பாசஞ்சர் போட்டாச்சுன்னாக்கா அந்த பாசஞ்சரோட டீட்டெயில்ஸில் நேமு, ஏஜு, அட்ரஸ்ஸு, அவர் என்ன ஜெண்டர், ஆனா பெண்ணான்றது கொடுக்கணும், டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அட்ரஸ்ன்ற இடத்துல ஃபுல் அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு சென்னைன்னு கொடுத்தாலே போதும். இல்லை உங்கள் ஊர் ஏதோ அது அட்ரஸ் கொடுத்தா அந்த ஊர், இப்போ மதுரைன்னா மதுரை கொடுக்கலாம். எந்த ஊர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு ஊர் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அட்ரஸ் டீட்டெயில்ஸு கொடுக்க தேவையில்லை. 2வது யார் பாசஞ்சரோ அவங்க பேர்லேயும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். அவங்க பேர், ஏஜு, ஜெண்டரு, அப்புறம் அவங்களுக்கும் அட்ரஸ் அதே மாதிரி சேம் தான். நம்ம எங்கேருந்து போகிறோமோ அந்த அட்ரஸ் கொடுக்கலாம். அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது அங்கே அவங்க வெப்சைட்டில் ஆட் ஆகிக்கும், நம்மளுக்கு ஷோ ஆகாது. கொடுத்தாச்சுன்னாக்கா ஃபுல் ஆகிடுச்சு. இந்த 2 பேர், இப்போ நீங்கள் எத்தனை 5 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 5 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எத்தனை பேர் ட்ராவல் பண்ணணுமோ அத்தனை டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சுனாக்கா நம்ம போகிற ரூட்டை பற்றி கேட்பாங்க. டேட்டு பாருங்கள், இந்த 2 கொடுத்ததுனால தான் அங்கே 24 ஜூலை வரைக்கும் இருக்குது. வேல்யூ அப்டுன்னு கொடுத்துருக்கு, 24 வரைக்கும் இருக்கு பாருங்க. நம்ம சென்னையிலேருந்து கேரளா போகிற மாதிரி போடுவோம். ஃப்ரம்ன்றதுல சென்னை போட்டிருக்கு, கேரளான்ற அப் டு கேரளா போட்டிருக்கு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறோமோ அந்த ஊர் ஃபஸ்ட்டு போடுங்க, போக வேண்டிய ஊர் 2வது அப்டுன்றதில் போடலாம். நேச்சர் ஆஃப் குட்ஸு நம்ம எடுத்துகிட்டு போகல, அசட் குட்ஸாக நோன் அசட், அபாயகரமானதா அபாயகரமான இல்லாததான்னு போடுவோம். நோன் அசட் போடுவோம். குட்ஸ் வண்டி இல்லை, நம்ம பாசஞ்சர் வெஹிக்கிள்ன்றதுனால நம்ம அதர்ஸ் போட்டுக்கலாம், எல்லாத்துலேயும் அதர்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா குட்ஸ் வண்டினாக்கா நீங்கள் எந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறோமோ அதில் ஆப்ஷன் இருக்குது, ஸ்லைடில் அந்த 6 கிளிக் பண்ணாச்சுனாக்கா அதில் போட்டுக்கலாம். பர்பஸ் ஆஃப் ஜேர்னிங் போட்டு அதுவும் அதர்ஸ் போட்டுக்கலாம். ரூட் ப்ரிஃபரன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஊர்லேருந்து போகிறோம், எங்கே போகிறோன்றது, எந்த வழியாக போகிறோம் அப்படின்றது பண்ணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் சென்னை டு கம்பம், கம்பம் டு கேரளா, கேரளா டு திருப்பி சென்னை, அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறோமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். அது ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்காக கேட்குறது தான். ஆனால் இப்போ நம்ம கம்பம் போடுறதுனால கம்பம் செக் போஸ்ட் வழி தான் போகணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு காலம் இருக்குது பாருங்கள், எதர் ஸ்பெசிஃபிக், வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்னாக்கா இதில் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா நோ போட்டுக்கலாம். நாங்கள் நத்திங் போட்டுக்கிறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இங்கே எதுவுமே போடலைன்னா உங்களுக்கு திருப்பி எரர் காமிக்கும், அதனால தான் நான் சும்மா நத்திங்னு போட்டிருக்கேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். அந்த 24ன்றது 2 வீக்ஸ் போட்டிருக்கனால அப்படி காமிக்குது, நம்ம அப்புறம் செக் பண்ணிடலாம். சப்மிட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், வெரிஃபை நான் கொடுங்க. இந்த மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள் வாகன்லேருந்து, ஆனால் அது எரராக வந்திருக்கு. ஏன்னாக்கா நம்ம அது மெசேஜ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணாதனால தான். அந்த நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணோம். நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் பாருங்கள், டெம்பரரி பெர்மிட் அப்ளிகேஷன் நம்பர் அது, அதில் ஷோ கொடுத்தீங்கன்னா நம்ம வெரிஃபை காமிக்கும். பாருங்கள், நம்மளோட வண்டியோட டீட்டெயில்ஸு, ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. பெர்மிட் டீட்டெயில்ஸு, இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே செக் பண்ணலாம். எல்லாமே இருந்தால் தான் நம்ம இது போடவே முடியும், உள்ளே லோகினே ஆகும். இருந்தாலும் இப்படி காமிக்கும். நம்ம லாஸ்ட்டு போன டெம்பரரி பெர்மிட்டோட டீட்டெயில்ஸும் இதில் காமிக்கும், அது வேணால் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுவும் செக் பண்ணோம்.
எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காமிக்கும். கடைசி டேபு பாசஞ்சர் டீட்டெயில்ஸோட நம்ம ஃபில் பண்ணி இருக்கிறது எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது பாருங்கள், இப்போ 2 வீக்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, அது 1 வீக்னு பார்த்துக்கலாம் பீரியடு. வீக்லி கொடுத்துட்டு 2 கொடுத்தனால தான் 24ஆம் தேதி வரைக்கும் காமிச்சுது. இப்போ அது 1 கொடுத்துடலாம். 1 கொடுத்தாச்சுனாக்கா அது மாறிக்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. பேர் பாசஞ்சர் டீட்டெயில்ஸு கரெக்டாக இருக்கா செக் பண்ணி இங்கே ஒன்றா எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அந்த டேட்டு 17ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டாக இருக்கா? மாறிடுச்சு வருங்க. பே கொடுங்க. பே நான் ஒன்று கொடுத்த உடனே இப்போ ஓகே ஆகிடுச்சு. வாகனிலேருந்து மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் பே பண்ணிக்கலான்னு. செக் அப்ளிகேஷன் திருப்பியும் கிளிக் பண்ணுங்கள். செக் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ் வந்துருக்கு பாருங்கள். 150 ரூபா தான் நம்மளுக்கு டெம்பரரி பெர்மிட் கேரளாவுக்கு. 50 ரூபா அவங்க சர்வீஸ் சார்ஜ், யூஸர் சர்வீஸ் சார்ஜுன்னு போட்டிருக்கு. அந்த பாக்ஸில் டிக்கு போட்டுட்டு மேக் பேமெண்ட்டு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பைசா பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா திருப்பி வராதுன்றது ஓகே எஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கேட்வே வந்துடும். இங்கே கேனரா பேங்க் தான் காமிக்கும். நம்ம பேங்க் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இது அவங்களோட சர்வரு. இங்கே நம்ம டிக்கு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்மளோட பேங்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நம்ம பேங்க்லேருந்து பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். நம்ம அந்த ஏதாவது ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். நம்ம இன்னும் மேண்டட்ரியாக கொடுத்து வைக்கல நம்ம பேங்க்கு கூட. நம்ம பேங்க்கு கொடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நம்ம இப்போ நம்ம கூகுள் பே பண்ணலாம். கூகுள் பே இருக்கா? கூகுள் பே இருக்கு, பண்ணிக்கலாம். கூகுள் பே பண்ணியாச்சு. பில்லு வந்தாச்சு பாருங்கள். 150 ரூபா பே ஆகிடுச்சு. மெசேஜ் வந்திருக்கு, பில் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது பெர்மிட்டு. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் இந்த பில்லு தான் இருக்குது நம்மளுக்கு பெர்மிட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க சிஸ்டத்தில் இது எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணதில் என்ட்ரு ஆகிருக்கும். இது நாம் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் வச்சுக்கணும். இப்போ நமக்கு சீல் இல்லாமல் வருது இல்லைங்களா, நம்ம அதில் மேலே இருக்கிறதுல பிரிண்ட் கொடுங்க. பிரிண்டர் இருந்துச்சுன்னா பிரிண்டராக கொடுங்க, இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்தாச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட சீலோட வருது பாருங்கள் டாக்குமெண்ட். இதுதான் பெர்மிட்டு. இந்த பில்லு தான் பெர்மிட்டு. முன்னாடியெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் டீட்டெயில்ஸ் இருக்காது. இது நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி, பிரிண்டர் இல்லைன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அது இப்போ பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்டோட சீலோட வரும். இந்த மாதிரி இருக்கும் பெர்மிட்டு. இவ்வளோதான் பெர்மிட் எடுக்கிறது. ஈஸியான விஷயந்தான். இது நம்ம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கணும். போகும்போது சீல் வாங்கிட்டு போக வேண்டியதான். அப்படியே பேக் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே பேக் அடிங்க. பேக் பட்டன் அமைச்சின்னா பேக் வந்துடும். லாக் அவுட்னு இருக்கிற இடத்துல லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். அவ்வளோதான். பெர்மிட் எப்படி ஆன்லைனில் போகிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த இது ஈஸி தான். அது நீங்கள் சைட்டில் போய் ஓப்பன் பண்ணும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொன்றா வரும். அது கரெக்டாக நீங்கள் ஃபில்அப் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். எங்கேயாவது பேக் அடித்து எரர் வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். திருப்பி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால பெரிய பிரச்சனை கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு போய்க்கலாம். போகும்போது மெயினாக முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெர்மிட் ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ எப்படி போனாலும் நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரு ஆன உடனே அவங்க ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி சீல் மஸ்ட்டாக வாங்கணும். ஏன்னா இது வாங்காமல் நிறைய பேர் போயிடுறாங்க. அது வாங்கலைன்னாக்கா எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் பிரச்சனை இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை. போலீஸ்காரங்க பிடிச்சாலும் பெர்மிட் போட்டிருக்குன்னு சொல்லலாம் விட்டுருவாங்க. ஆனால் பிரச்சனை எப்போ வரணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விபத்து ஏற்படுது, வண்டி ஏதாவது அடிப்படுது அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ண போகும்போது நீங்கள் அந்த ஸ்டேட்டில் அடிபட்டுருக்கா அப்படின்னு அதர் ஸ்டேட்டில் அடிபட்டுருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ட்ரி சீல் போடலை, பெர்மிட் எங்கேன்னு கேட்பாங்க. அதோட காப்பியெல்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ட்ரி சீல் வைக்கலைன்னாக்கா அவங்க கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம நிறைய சுற்ற வேண்டியிருக்கும். திருப்பி போலீஸ்காரங்களுக்கு பைசா கொடுத்து திருப்பி பெர்மிட் வாங்கி சீல் வாங்கி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். நம்மளுக்கு நேரமும் வீணாகும். அதுக்கு பேசாமல் நம்ம போகும்போதே ஆன்லைன் பெர்மிட்டாக இருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு சீல் 2 மினிட்ஸ் கூட ஆகாது, என்ட்ரி சீல் வச்சுட்டு விட்டுருவாங்க. அது வாங்கி வைக்கிறது எப்போவுமே மறந்துடாத பண்ணுங்க, மறக்காமல் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ஆன்லைனில் போட்டாலும் ஆஃப்லைனில் போட்டாலும் அது மட்டும் பண்ணுங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.